கும்பகோணத்தில் சார் ஆட்சியில் அலுவலகத்தில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு 300க்கும் மேற்பட்டோர் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மலிவு விலை வீட்டு வசதி திட்டமான பிரதான் மந்திரி ஆவாஸ் போஜனா கிராமம் திட்டத்தின் காலக்கெடு வரும் டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இத்திட்டத்தின் கீழ் வீடு கட்ட ஏராளமானோர் விண்ணப்பித்து வருகின்றனர். இந்நிலையில் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் 300க்கும் மேற்பட்டோர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கும்பகோணம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. தகவலறிந்த சார் ஆட்சியர் விஜயன் நேரடியாக வந்து பொதுமக்களிடம் இலவச வீட்டுமனை கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே நூற்றுக்கணக்கானோர் இலவச வீட்டுமனை கேட்டு விண்ணப்பித்துள்ளதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சுற்றியுள்ள பகுதியும் கும்பகோணத்தில் உள்ள மக்களும் பல்வேறு மக்கள் வந்து மோடி வீடு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு யாருக்குமே பட்டா இல்லை. அப்போ பட்டா வேணும், பட்டா இருந்தால் தான் மோடி வீடு கிடைக்குங்கிற பட்சத்தில் நாங்கள் ஒரு வழிகாட்டுதல் பண்ணோம். நீங்கள் அரசு அதிகாரிகளை போய் சப் கலெக்டர் அவர்களையும் போய் நேரடியாக ஒரு மனு கொடுங்க, அவங்க அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்வாங்கன்னு சொன்னோம். அதன் அடிப்படையில் இன்று ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் சப் கலெக்டர் அவர்களிடம் மனு கொடுத்துருக்குறாங்க. அதாவது எங்களுக்கு ஒரு பட்டா கொடுக்கணும், ஒரு இடம் கொடுக்கணும் அரசாங்க சார்பாக அப்படின்னு சொல்லி ஒரு 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் வட்டாட்சியரை வந்து பார்க்க வந்துருக்காங்க. அதாவது நீங்கள் மனு வாங்கிட்டா சப் கலெக்டர் அவங்க வந்து இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து கலெக்டரு அவங்கள்ட்டலாம் கலந்தாய்வு செய்து அதுக்கு ஒரு முடிவு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.